اللهم صل عليه وسلم. في حب سيدنا محمد نور لبدر الهدى متمم. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. في الحشر شافعنا محمد منجي الخلائق من جهنم. اللهم صل على اللهم صل عليه وسلم. ميلاد سيدنا محمد القرى بلد معظم. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. أعمار سيدنا محمد جيم وستون من معظم. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய பாக்கியமான இந்த ஹதீஸினுடைய மஜ்லிஸ், குறிப்பாக இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஷமாயில் தொடர்பான, அவர்கள் எழுதிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷமாயில் தொடர்பான உன்னதமான இந்த ஹதீஸிலே ஹஸரத் அவர்கள் சொன்னது மாதிரி நாம் அதில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த கலந்து கொள்வதனால் நாம் பெறக்கூடிய பாக்கியம்தான் உண்மை என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. சங்கைக்குரியவர்களே, எல்லோரும் மூத்த உலமாக்களும் உஸ்தாதுமார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே ஓரிரு வார்த்தைகள், எனக்கு இன்னும் கொஞ்சம் பல்லு கட்டியிருக்கு, ரொம்ப பேச முடியாது, சின்ன வேலையும் நடந்திருக்குது, ஆனால் ரொம்ப சத்தங்கத்தம் போட முடியாது. 2 வார்த்தைகள் மாத்திரம், பேசாமல் போயிடக்கூடாது ஒரு ஹதீஸுடைய மஜ்லிஸ்ங்கிறதுக்காக வேண்டி தான் நானும் கண்டிப்பாக அங்கே வந்து 2 வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, நம்முடைய ஹதரத் அவர்கள் சனது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொன்னார்கள். பொதுவாக சனதின் வழியாக ஹதீஸுகளுடைய அந்த மகத்துவம் இன்னும் அழுத்தமாக படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த தீனுடைய கோட்டையான ஹதீஸுகளை எந்த விதமான தப்தீலும் தஹரீஃபும் இல்லாமல் உலகத்தினுடைய மற்ற வாசகங்களிலிருந்தெல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளை பாதுகாப்பதற்குண்டான ஒரு மகத்தான சாதனமாக சனதுகள் அமைந்திருக்கிறது. அதில் எந்த விதமான குறுக்கீடுகளும் ஏற்பட்டு விடாமல், நாம் எல்லாம் படித்திருக்கிறோம், நிறைய உலமாக்கள் தானே. அதனால் சொன்னாங்களாம், ஒரு யகூதி வந்து சொன்னாராம், இது மாதிரி நீங்கள் ஹதீஸு நிறைய சொல்கிறீங்க, அதில் நிறைய நான் சரக்க உள்ளே பூத்தி விட்டுருக்குறேன், நிறைய விஷயத்தை இதுவும் ஹதீஸ் தான் அதுவும் ஹதீஸ் தான் சொல்லி அரபி வாசகத்தை சொல்லி சொல்லி நிறைய உள்ளே பூத்தி விட்டுருக்குறேன். இனிமேல் அப்படிப்பட்ட கலப்படங்கள் தான் நீங்கள் பார்க்க முடியுமே, அல்லாது தூய்மையான ஹதீஸை பார்க்க முடியாதுன்னு சொன்ன நேரத்தில், அந்த நேரத்தில் நம்முடைய பெருமக்கள் பதில் சொன்னார்களாம். அல்லாமா இஸ்ஹாக் பின் ராகவைஹி போன்ற பெருமக்கள் எங்கள் இடத்தில் இருக்கிறார்கள். சல்லடை போட்டு அரித்து அதையெல்லாம் தூர தள்ளிவிட்டு சுத்தமான ஹதீஸை எங்களுக்கு தரக்கூடிய பெருமக்கள் இருக்கிறார்கள்னு சொன்னாங்க. அதனால் இந்த சனதுகள்ங்கிறது சாதாரணமானது அல்ல. இந்த சனதுகள் அப்படிங்கிறது இருக்குது, ஸல்லல்லாஹு அந்த மேலான ஹதீஸ்களை பாதுகாப்பதற்குண்டான உன்னதமான சாதனம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை இருக்கிறது அல்லவா, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார். என் விஷயத்தில் யாராவது பொய் சொன்னார், என்னை பற்றி பாராட்டி தானே சொல்கிறாரு, கொஞ்சம் வாழ்த்தி கூட கொஞ்சம் சொல்கிறாரு, கொஞ்சம் மிகையாக சொல்கிறாருன்னா நாமளும் கொஞ்சம் தலையாட்டிட்டு உட்கார்ந்துருப்போம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள். என் விஷயத்தில் யாராவது மிகையாக தேவையில்லாமல் பொய்யாக சொன்னால் அவன் இருப்பிடம் நரகம் என்று சொன்னால் என்றார். எவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தை. அதில் கலப்படங்கள் வந்துவிடக்கூடாது என்பதை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மகத்தான அந்த விஷயங்கள். அருமையானவர்களே, எனவே அந்த ஹதீஸுகளுடைய மகத்துவம், அதை
தாங்கி இருக்கக்கூடிய இந்த சனதுகளுடைய உன்னதத்தை நாம் புரியும் பொழுதும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை இன்னும் நாம் அதிகமாக விளங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அஸத் சொன்ன மாதிரி அம்லம் யாரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். உலகத்தில் யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கார் செய்கிறாங்கன்னா வேறு காரணமே இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கலைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், அம்லம் யாரிஃபு ரசூலஹும், உங்களுடைய ரசூலை விளங்க வேண்டாமா? விளங்காத காரணத்தினால தான் நிறைய பேர் துன்யாவில் இன்கார் செய்துட்டு அலையிறாங்கிறான். இன்காருக்குண்டான காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கலைங்கிறான். அதனால் நாம் அவர்களை புரிகிற காரணத்தினாலே முழுமையாக நம்மளால் புரிய முடியாதுன்னாலும் கூட அவர்களை விளங்க 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 இந்த தீனுடைய மகத்துவமும் அல்லாஹு தாலாவினுடைய இந்த தீனுடைய மகத்துவனுடைய கல்வியில் ஆழமாக பதிகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்ணிமிக்கவர்களே, அதனால் இந்த ஹதீஸுகளை பாதுகாக்கும் ஒரு மகத்தான லட்சக்கணக்கான பெருமக்களுடைய அந்த வரலாற்றை கொண்ட இந்த சனதுகள், அதை தொகுத்த பெருமக்களுடைய வரலாறுகள், யாராவது ஸல்லல்லாஹு தொடர்பாக ஒரு சின்ன செய்தியை சொன்னாலும் கூட அவங்களுடைய பெயர்களும் பாதுகாக்கப்படக்கூடிய வரலாறும் பாதுகாக்கப்படக்கூடிய உன்னதமான ஒரு நிலையை கொண்டது தான் இந்த சனது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. சங்கைக்குரியவர்களே, ஹதீஸுகள் என்பதும் சாதாரணமான ஒரு விஷயமா? அது தீனுடைய அடிப்படை குர்ஆன் என்றால் குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ். ஹதீஸை விளங்காமல் குர்ஆனுக்கு நம்ம விளக்கம் செய்ய முடியாது. அந்த ஹதீஸுகளை நாம் விளங்காமல் எந்த விஷயம், தீனுடைய அஸ்ஸாஸ் என்பது ஹதீஸுகள் தான். எந்த நிலையிலையும் கூட அல்லாஹு தாலா சொன்னது போல மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, பேசுவதெல்லாம் வஹி, பேசுவதெல்லாம் வஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினாலும் சரி. திருமதியில் ஹதீஸ் வருது, அதற்கு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் எழுதிக்கிட்டு இருந்தேன். குன்து அக்துபு குல்ல ஷைஇன் சமிஅத்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அவங்க கூடயே நடந்து அவங்க சொன்னது பூரா எழுதி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபனஹத்னி குரைஷுன், குரைஷிகள் ஏங்க இப்படி கூடயே அலைஞ்சிக்கிட்டு சொல்கிறது பூரா எழுதி வச்சுக்கிட்டா? ஒரு நேரத்தில் ஒரு மனுஷர் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. எத்தகல்லமு ஃபில் கலபி வர்ரில்லா, ஏதாவது கோபத்தில் ஏதாவது நான் வார்த்தை சொல்லிடலாம், கொஞ்சம் பொருத்தத்தில் ஏதாவது கொஞ்சம் வார்த்தை மிகையாக சொல்லிடலாம், எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டா இருப்பாங்க அப்படின்னு என்ன தடுத்தார்கள். ஃபனஹத்னி குரைஷுன், வேண்டாம்னு சொன்னாங்க. நான் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டேன், நாயகமே நீங்கள் சொல்கிறது பண்ண எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன், இவங்க எல்லோரும் வானம் சொல்கிறாங்க, கோபத்தில் ஏதாவது கூட குறைய சொல்லிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே நமது உயிரினுடைய மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதி நஃப்ஸி பியதி உக்துப், எழுதுங்கள் நீங்கள், என்னுடைய உயிர் எந்த ரப்பிடத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா யஹ்ருஜ் மின்ஹு இல்லல் ஹக், சத்தியத்தை தவிர எதுவும் என் வாயிலிருந்து வராதுன்னு சொன்னான். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய ரசூலுடைய திருவாய் அப்படிப்பட்ட ஒரு வஹீனுடைய ஒரு நிலையில் தான் இருக்கிறது என்பதை ஹதீஸுகளும் சொல்லுது, குர்ஆன்லையும் நம்ம பார்க்கத்தான் செய்யும். உண்மையானவர்களே, அதனால் ஹதீஸுகளுடைய கணம் சாதாரணமான ஒன்றல்ல, சாதாரணமானதல்ல. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பால் அவங்களுடைய சொல்லால் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் எதுவெல்லாம் இதான் அவங்களோட சேர்க்கப்படுது, அது போகிற ஹதீஸ் நம்ம சொல்கிறோம். அவர்களோடு சேர்க்கப்படுகிறது என்று சொன்னால் நம்ம சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க முன்னிலையில் எது நடந்ததோ, முன்னிலையில் நடந்ததுன்னா சொல்லாத முன்னால் நடந்தது மட்டும் இல்லை, அவங்க ஹயாத்தாக இருக்கிற காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு சம்பவமும் கூட தக்ரீர்னு எழுதுகிறாங்க. அதுவும் தக்ரீர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்ரீர்னா எங்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது நாங்கள் இப்படி செய்தோம், இதை செய்யாமல் இருந்தோம், அல்லது சில பேர் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற சில காரியத்தை நாங்கள் செய்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அவங்க நேரடியாக பார்த்துட்டு இருக்கல, ஆனாலும் கூட தக்ரீர் என்று பெருமக்கள் சொல்கிறார் அல்லவா. உதாரணமாக பத்ருடைய யுத்தத்தில் கைதிகளாக சில பேர் பிடிபட்டாங்க. அது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் ஒரு ஆள். கைதிகள் விடுவிக்கப்படணுமான அதுக்குண்டான பிணை தொகையை கொடுத்துட்டு தான் கூட்டு போகணுன்ட்டாங்க. அல்லது 10 பேருக்கு படித்து கொடுக்கணும், அது பிணை தொகையை கொடுக்கணும். அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்து பிணை தொகை வாங்குன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்ட மாத்திரமல்ல, அவங்களுடைய சகோதரருடைய பிள்ளைங்க நௌஃபல் அக்கீல் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேர்த்து அவங்கள்ட்ட துட்டை வாங்கன்னாங்க. அவங்க 2 பேருக்கு சேர்த்து அவங்கள்ட்ட பணத்தை வாங்குங்க. அப்போ நாங்கள் நானே துட்டு கொடுக்குற வழி இல்லாமல் உட்காந்துருக்கிறேன், அந்த 2 பேருக்கு சேர்த்து எங்கிட்ட நீங்கள் மொய் எழுதுனா என்ன அர்த்தம், நான் எப்படி அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த நேரத்தில் சொன்னாங்களாம், நீங்கள் பத்ர் யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் உங்களுடைய அருமை துணைவியார் என்னுடைய தாய் அன்னை உம்முல் ஃபதல் இடத்தில் சொன்னீர்களே, யுத்தத்துக்கு போனோம் அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம், அதனால் எல்லா விஷயத்தையும் கூட சொல்லிடுறேன்,
பண நோட்டு செல்லாதுன்னு ஒன்று சில பேர் எல்லா ரகசியத்தையும் சொன்ன மாதிரி இப்போ நான் சில விஷயத்தை சொல்லிடுறேன். நான் ஒரு தங்க கட்டி மறைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய தங்க கட்டியை மறைச்சி வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு இப்போ சொல்லாமல் போயாச்சுன்னா அதை மறைச்சி வச்சது தெரியாமல் போயிடக்கூடாது இல்லையா, ஒரு வேளை என்னுடைய ஹயாத் அங்கே போயிடுச்சுன்னா அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலையான்னு கேட்டாங்களா சல்லாசன். நீங்கள் உம்முல் புதல்கிட்ட சொல்லலையான்னு கேட்டாங்க. துட்டு ஒன்றும் இல்லைங்கிறீங்க, அவங்ககிட்ட இருந்து சேர்த்து கொடுக்குறது என்கிட்டே துட்டுங்கிறீங்க, தங்க கட்டி இருக்குத சொல்லிட்டு வந்து அவங்க சொன்னாங்களாம், லக்கது தஃபாத்துஹு இலைஹா சபாதில்லை, கடும் இரவில் நானும் அவர்களும் ரகசியமாக பேசிக்கொண்ட விஷயம் இது, யாருக்கும் தெரியாது. உங்கள் விஷயத்தில் எல்லாம் நல்ல எண்ணம் தான் எனக்கு, ஆனால் அவக்கது குண்டு முறுத்தாமன் ஃபீதால் சில விஷயத்தில் சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன விஷயத்தை வரலாற்றில் இதுவும் தக்ரீர்னு எழுதுகிறாங்க. ஸல்லல்லாஹு சொல், அவங்களுடைய செயல், அவங்களுடைய தக்ரீர் என்றால் முன்னிலையில் என்பது மாத்திரமல்ல, அவங்களுடைய வாழ்ந்த காலகட்டத்தில் எங்கே நடந்தாலும் ஸல்லல்லாஹு தர்பாருக்கு அந்த விஷயங்கள் வரும் பொழுது அதுவும் தக்ரீர், அங்கீகாரம் தான் என்று பெருமக்கள் எழுதுவார். அருமையானவர்களே, எது நடந்தாலும் ஸல்லல்லாஹு அவங்க சொன்னதுன்னு சொன்னால் அது அவங்களுடைய சொந்த ஏற்பாட்டில் உள்ளதே அல்ல. ஹதீஸின் பேர் வச்சது கூட அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னது அடிப்படையாக வச்சு தானே. அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா வவஜதக்க ضالன் ஃபஹதா வவஜதக்க ஆயிலன் ஃபாகனா. ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் இன்னொரு பகரம் செய்ய சொன்னான் இல்லையா. நீங்கள் எத்தீமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது செய்யாதீங்க. வாம்மல் எத்தீம ஃபலா தக்ஹர் வாம்ம சாயில ஃபலா தன்ஹர் வாம்மா பினிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ். நுபுவத்தினுடைய அந்த நிலை இல்லாமல் இருந்தீர்கள், அல்லாஹு தஆலா அவங்களுக்கு நுபுவத்தினுடைய பாக்கியத்தை தந்தான். எனவே நீங்கள் ஹதீஸை சொல்லுங்கள். அதையும் குர்ஆனில் இருந்தால் பெருமக்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வார்த்தைங்கிறதல்ல, எல்லாவற்றிற்கும் அடிப்படை இருக்கிறது. எதையும் சொல்லாத சொன்னால் என்றால் அவனுடைய சுய விருப்பத்தில் எதையுமே சொல்லலை. அப்போ சில ஒரு நேரத்தில் புகாரில் ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு ஒரு நாள் நினச்சிதாங்க 2 ரக்காத் தொழுகிறது பதிலாக 4 ரக்காத் தொழு வச்சுட்டாங்கன்னு வருது இல்லையா. அப்போ மறந்துட்டாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நீங்கள் மறந்துட்டீங்களா நாயகமே? குஸிரத்து ஸலாத்தம் நசீத் யா ரசூலல்லாஹ், தொழுகை 4 ரக்காத் தொழுகிறது 2 ரக்காத் தொழுதுட்டாங்க. குஸிரத்து ஸலாத்தம் நசீத் யா ரசூலல்லாஹ், அன்னையிலிருந்து 2 ரக்காத் ஆகிடுச்சா அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களா நாயகமே? ஸல்லல்லாஹு நான் மறக்கலைன்னு சொன்னாங்க. மறக்கலையா? மறக்கலைன்னு அப்போ இப்படி 2 ரக்காத்து மறக்கலைன்னு 4 ரக்காத்தில் தொழணும், 2 ரக்காத்தில் தொழு வச்சுருக்குறாங்க. ஆனால் மறக்கலை வேறு சொல்கிறாங்களே. கேட்கவும் சொன்னாங்க, நான் மறக்கல்ல மறக்கடிக்கப்பட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத உம்மத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லையா? அதற்காக என் ரப்பு இந்த விஷயத்தில் என்னை மறக்கடித்து அதன் வழியாக உம்மத்திற்கு ஒரு வழிகாட்டுதலை தந்தான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறான். அதனால எந்த விஷயம் அல்லாஹுடைய ஹபீபினுடைய அருள் வாயிலிருந்து வந்த எந்த காரியமாக இருந்தாலும் அதுவெல்லாம் வஹ்யின் வார்த்தைகள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. சங்கைக்குரிய உண்மையான பெருமக்களே, அதனால் ஒரு பாக்கியமான மஜ்லிஸ், அதிலையும் ஸல்லல்லாஹு அவங்களுடைய உன்னதமான உடல் வெளிரங்க அந்தரங்க எல்லா நிலைகளை பற்றியும் உண்டான ஒரு செய்தி ஹதரத் அவர்கள் ரொம்ப அழகாக நம்ம சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமானவர்களே, பாக்கியம் நிறைந்த இந்த மஜ்லிஸிலே நாம் கலந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தின் பொருட்டினால் அவருடைய வாரிசீன்கள் என்று நம்மளை அறிவிச்சிருக்கிறாங்க உலமாக்களை. அதோட இந்த உம்மத்திற்கு உலமாக்களுக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும் பெருமக்கள்? அதோட என்ன பாக்கியம் வேண்டும்? ஆனால் அந்த வாரிசு என்ற உன்னதமான ஒரு நிலையை நாம் சொல்கிறோம்னு சொன்னால் நமக்கு பயம் வேணும். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடாக நேர்மையான ஒரு வாழ்வாக நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையோட நம்முடைய ரகசிய தனிப்பட்ட வாழ்க்கையும் பரிசுத்தமானதாக ஆக்கி கொண்டு அந்த ஸல்லல்லாஹு கண்ணியத்தையும் அவருடைய புகழையும் உலகத்தில் நிலைக்க செய்வதற்கு நாம் காரணமானோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் வாரிசு என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான அந்த வாரிசீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. மூத்த உலமாக்கள் சங்கைக்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்கள் அதை சொன்ன மாதிரி தலாயில்களுக்கு தலீல் அவங்க தான். அதை சொல்லிட்டாருன்னா தலீல் தான். அப்படி அளவுக்கு உண்டான அபுதலாயில் ஹசரத் இருக்கிறாங்க. மரியாதைக்கு நம்முடைய ஹசரத் பிறந்தை அவர்கள், அதாவது நீங்கள் அன்னூர் பாஷாசத்தை பார்த்த பார்வை ஒன்றா இருக்கலாம். நாங்கள் இதுவரை ஒரு 6வது அல்லது 7வது வருஷமாக நான் கூட இருக்கிறேன். அதனால் அந்த பார்வை ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்குது. ஹசரத் அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணையினால் அவங்களுடைய நிர்வாகத்திறன், அவங்களுடைய மார்க்க அறிவு
எந்த விஷயத்தையும் அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமானதில்லை. ஜமாத்துல் உலமா தலைவராக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் ஹரமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேங்க இருங்க, இந்த பேச்செல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு அதுக்குண்டான ஒரு நிலை கொஞ்சம் கூட இல்லைங்கிறது எனக்கு தெரியும். என்னை பற்றி எனக்கு தெரியாதா, அதெல்லாம் பேசக்கூடாது. யாராவது சொன்னால் கோவப்பட்டுட்டு இருந்தேன். பேசி 5-6 தடவை பேசும்பொழுது கொஞ்சம் கோபம் குறைஞ்சிச்சு. கடைசியாக நான் சொன்னேன், அதில் செக்ரட்டரியாக வந்தால் வேணால் நான் தலைவராக இருக்கிறேன்னு கடைசியாக நான் சொன்னேன். அந்த இடத்துல வச்சு சொன்ன காரணத்தினால என்னம்போ ஹஸரத்துடைய அந்த பரக்கத்தில் நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஹைர். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்திற்குட்பட்ட சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக பாடுபடக்கூடிய, அவருடைய புகழை உலகத்தில் நிலைநிறுத்த பாடுபடக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. பாக்கியமான இந்த மஜ்லிஸையும் ஏற்பாடு செய்து உலமாக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இங்கே சிறப்பான மஜ்லிஸ் நடப்பதற்குண்டான உன்னதமான காரணமாக இருந்த நம்முடைய சங்கைக்குரிய ஷேக் அவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக. அவருடைய துன்யா ஆகிரா அவருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.